அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ப்ரோமோ வந்திருக்குங்க. நியூ ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து நேத்திக்கே பார்த்தோம். செம்ம நம்ம எடிட்டர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அது சம்மந்தமாக ப்ரோமோ இல்லாமல் வெண்ணிலாவும் விஜயும் நேரடியாக மோதுறாங்க. அந்த ப்ரோமோ வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. விஜய் காவேரி தான் எனக்கு எல்லாமே, வேறு யாருமே கிடையாது, காவேரி மட்டும்தான் என் பொண்டாட்டி, நீ என் லைஃப்லே கிடையாது, உன்னை என் லைஃப்லேருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன், நீ என்னோடய ஃப்ரெண்டும் கிடையாது, லவ்வரும் கிடையாது, எதுவுமே கிடையாது, என்னோட வாழ்க்கையில் கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோபமாக சொல்கிறாரு. அப்போ வெண்ணிலா சொல்கிறாங்க, என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நீ என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் கழுத்தில் என்னால் தாலி கட்ட முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னோட மனசில் இருக்கிறது எல்லாமே காவேரி மட்டும்தான், வெளியே போ வீட்டை விட்டு அப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாரு விஜய். அதில் அதிரடியாக ஷாக் ஆகிட்டு, நீ என் கழுத்தில் தாலி கட்டு பாரு அப்படின்ட்டு அவங்க சவால் விட்டு போயிருக்காங்க. ஆனால் விஜய் சூப்பருங்க, பயங்கரமாக அதிரடியாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. யாரோட ஹெல்ப்புமே இல்லை அந்த இடத்துல, அவர் மட்டும்தான் சோலோவாக அவரை தன்னை காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. வெண்ணிலா குரூப்பை காலி பண்ணியே ஆவார். வெண்ணிலாட்ட நேரடியாகவே சொல்லிட்டாரு, ஒரு நாள் பாவம் பார்த்துட்டு இருந்தார், இப்போ என்னோட லைஃப்பில் நீ கிடையவே கிடையாது, எந்த இடத்துலையுமே நீ கிடையாது, எதுவுமே கிடையாது, என் லைஃப்பில் காவேரி மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது அப்படின்னு ஒட்டச்சு ஓப்பனாக சூப்பராக பேசிட்டாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது விஜய் பேசினது. அடுத்தடுத்து பயங்கரமாக இருக்க தான் போகுது, நம்ம அதை பார்க்க தான் போகிறோம் இல்லையா? செம்மங்க. அன்பான மக்களே, கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா?